ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம போட்டி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போட்டியை வந்து நல்லா வெந்நீரில் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து இதை நம்ம அரைச்சி மசாலா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச இந்த போட்டியை வந்து நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், கடல் பாசி, அப்புறம் பிரியாணி இலை, ஸோ இதெல்லாம் போட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே மட்டன் மசாலா, கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த போட்டியை இது கூட சேர்த்துக்கலாம். போட்டியை சேர்த்துட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுனதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை எடுத்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம மறுபடியும் விசில் போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே அப்படியே ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அந்த மசாலாவை வந்து நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம். மேலாப்புறம் நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த போட்டி குழம்ப நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.